ஏ கிளி அன்னக்கிளி, ஏ கிளி அன்னக்கிளி. நான் உன்னை பார்த்து படிக்கலையா, சும்மா படிச்சேன். ஏ கிளி அன்னக்கிளி, ஏ கிளி அன்னக்கிளி. மாமனாருக்கு கொசர பத்தியாக்கா. ஏ கிளி அன்னக்கிளி. நாங்க எதையும் பார்க்கலத்த. இப்ப அத்தை முறைச்சிட்டா மட்டும் மாமா அப்படியே நக்கல் பண்ணதை விட்டுருவாங்க பாருங்க. மாமாக்கு இப்பதான் கொசர அதிகமாகும். ஏ கிளி அன்னக்கிளி, அன்னக்கிளி நீ சிரித்தால் நான் படிப்பேன் பாட்டு. பொண்ணுத்துல வேற கரெக்டா வாரான். அன்னக்கிளி நீ சிரித்தால் நான் படிப்பேன் பாட்டு. அப்பாக்கு காலையில ரொமான்ஸ் போலுக்கு. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? கோச்சுக்கு போலியா? 1ஆம் தேதி லீவ். மாயே 2 படத்துக்கு போயிட்டு வரலாம். அக்கா சரிக்காருங்க, அப்புறம் மாமா ரொமான்ஸ் குறைச்சுவாரு. ஐயோ, அப்போ ரொமான்ஸ் கிட்ட நம்ம பக்கத்துல நிக்க முடியாது போலுக்கா. அன்னக்கிளி அன்னக்கிளி. இன்னைக்கு எதுக்கு லீவ் விட்டாங்க? 1ஆம் தேதி. அதான் வேற வேலையே இல்ல. அதான் உன்னை படத்துக்கு கூப்பிட்டேன். வாயேன் போயிட்டு வருவான். நல்ல படம் ஓடிட்டு இருக்கான். வாயேன் பாத்துட்டு வருவான். என்ன நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன? நான் சீரியஸா கூப்பிட்டு இருக்கேன், நக்கல் பண்ணாளா? இங்க வா, நான் கிளம்பிதான் இருக்கேன். உடனே கிளம்பி வா, நம்ம பைக் எடுத்து போயிட்டு வரலாம். எனக்கு சினிமா பிடிக்காது, நான் சினிமா பார்த்து பழக்கல. வேற என்ன கூப்பிட்டு இருக்கீங்க? எனக்கு பிடிக்கும்ல, எனக்காக வா. அதான் எனக்காக எல்லாம் செய்வியா? வா. இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? காலையில வந்து கொசர பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ கிளம்பி வா, உடனே சினிமாக்கு வா. என்ன வெளியில போயிட்டு வருவோம். நானும் எத்தனை நாள் தான் கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கா. ஒரு நாள் கூட உங்களுக்கு டைம் பண்ண முடியல. ஒழுங்கா கிளம்பி வா. பொண்ணு ஒரு கேஸ் சும்மா வெளியில போனோம். வாயேன். நான் இப்பதான் டூட்டு முடிஞ்ச வீட்டுக்குள்ள வரேன். இன்னைக்கு நான் வெளியில எல்லாம் வரல. நீ வந்த வேலை சீக்கிரம் முடியும். வாடா. சொல்ல எனக்கு நீ வாரியா வரலையா? என்ன காலையில இன்னைக்கு அப்பா ஆரம்பிச்சுட்டாரா? இது இப்போதைக்கு முடியாது. வாடா நம்ம போலாம். நான் வரல. என்னோட மீனா நீ மதிய சொல்ற. வாடா. வரமாட்டேன், நான் வர மாட்டேன். ஏகோ பாருங்கக்கா, என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அவன் அப்படிதான் ஓசிலே வேலை வாங்கிடுவான் பாத்துக்க. ஐயோ, ஏட்டி வாய வச்சுக்கிட்டு போய மாட்டி. அண்ணே, நான் உண்மைதான் சொன்னேன். அண்ணக்கிளே. அப்பா, இன்னும் தக்க போற முடியலையா? இல்ல தெரியாம தான் கேக்க. இது குடும்பமான கேக்க. அப்பா கால்ல இந்த காட்டு காட்டிட்டு இருக்கியே. மாமனாரே, மாமனாரே. என்ன மருமவளே? அது ஞாபகத்துல இருந்தா சரிதான். மாமியாரே, ஒழுங்கா ஓடிரு சொல்லிட்டேன். ஆமா, இந்த வீட்ல யாருக்குமே ரொம்ப பொறுப்பே இல்ல. எனக்கா புசுக்கு நீ இப்படி சொல்லிவிட்ட? ஆமாடா, இந்த வீட்ல யாருக்குமே பொறுப்பே இல்ல. அடியே நான் கெட்டவள. எதுக்கு இப்ப பூனை தூக்கிட்டு போயிட்டு இருக்க? கோத்த கலப்பிட கூடாது. இதுக்கு பேர் பூனை இல்ல. அப்போ டங்கி டிங்கி. தங்கி டிங்கியா? ஆமா, அதுக்கு பேரு டங்கி டிங்கி. பேர் வைக்கிறதுல கூட என் மீனாக்காவை அடிச்சுக்கவே முடியாதுல்ல. என்னடி இது மானங்கட்ட பேரு? அவ எந்த பேர் வச்சா உனக்கு என்னடா? அப்பாட்டுக்கு வச்சுட்டு போற, அப்ப உனக்கு என்ன? கூப்பிட இஷ்டம் இருந்தா கூப்பிடு, பிடிக்கலன்னா கூப்பிடாத. அவ எந்த பேரை வச்சுட்டு போறா? அதான் சொல்றேன், நம்ம வெளியில கிளம்பணும், சீக்கிரம் வானே. சப்பா, டேய் பொண்ணு தர, உங்க அப்பா கூட்டு கிளம்புடா. தண்ணி அடிச்சுக்காம எனக்கு. அத்தி, அத்த மாமனார் கால்ல அக்க போற ஆரம்பிச்சிருக்காங்க. அக்கா, மாமா சேட்டை பண்ணாலே உள்ள போய் இருக்குன்னு தான் அர்த்தம். அப்பா, அப்போ காலையில சேட்டை ஆரம்பிக்கும் போதே எனக்கு தெரியும். இன்னைக்கு அப்பா இங்க என்னென்ன ரகடெல்லாம் பண்ணுவாங்க மட்டும் பாரு. எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்காங்க. என்னடா இது மட்டும்? இதை மட்டும் அப்பாவால விட முடியாது. அதனால அம்மா விட்டுட்டாங்க. இன்னைக்கு லீவ்ல எக்ஸ்ட்ரா 2 பக்கம் உள்ள போயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா வாங்க, வந்து ரெஸ்ட் எடுங்க. வாங்கப்பா. அன்னக்கிளி அன்னக்கிளி. எப்பேற்பட்ட மாமியாரே. அன்னைக்கிலே சோரிக்கணும்னே என் மாமனார் பிறந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன? உங்க அப்பா கூட்டிட்டு கிளம்புங்க. நான் டங்கி டிங்கிய குளிப்பாட்ட போறேன். அப்பா, இன்னைக்கு இந்த வீட்ல என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல. நான் வீட்டுல இருக்க மாட்டேன், நான் வெளியில போறேன்டா. பரவாயில்ல, வீட்டுல இரு. இப்ப எதுக்கு இந்த டங்கி டிங்கிய குளிப்பாட்ட போற? இந்த வீட்ல யாருக்குமே பொறுப்பு இல்லைங்க. இந்த வீட்ல ஒருத்தருக்கு கூட பொறுப்புங்கிறது ஒரு துளி கூட இல்லைங்க. அதனால் தாங்க சொல்ல வருவது, என் டங்கி டிங்கிய குளிப்பாட்ட போறேன். அது வந்து 1 மாசத்துக்கு மேலாது. அது குளிச்சே பல நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். உத்தன் நரிகள் ஒருத்தைய கூட அதை குளிப்பாட்டவே இல்ல. எட்டிட்டு மிதிச்சேன்னு வச்சுக்க, சதீசு கால்ல போய் விழுந்துருவ ராஸ்கல். தினமும் தெருல கிடக்க ஒவ்வொன்னையா தூக்கி கொண்டு வீட்டுல கொண்டு போடுவேன். நான் குளிச்சோத்தி போடணுமா உனக்கு? அதெல்லாம் பார்த்தேன். அன்னைக்கு பார்த்த மாதிரி இது இல்லையானே. எப்படி இருக்கும் அப்படின்னா? அது செத்து போச்சு. செத்து போச்சுன்னு மட்டும் சொல்லாத, நீ கொன்னுட்டேன்னு சொல்லி. என்னங்க எப்படி சொல்றா பத்தினாங்க அவ? கண்டிப்பா செத்துதான் போயிருக்கோம். கையவுல என்ன பண்ணான்னு தெரியலையே. என்னமா பண்ணுன? அது என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தான் தெரியும், தெரியுமா? அது எப்படி செத்துச்சு?
அம்மா என்னால முடிஞ்ச விட்டுடா. இல்லடா நீ இதை கேட்டே ஆகணும் பாத்துக்க. டேய் நீ சொல்லுடா, எனக்கு தெரிஞ்சுக்கவே மண்டே வெடிச்சிடும். நம்ம அண்ணனே ஆர்வமாயிட்டான். 2 வாரத்துக்கு முன்னாடி தெருல இருந்து ஒரு நாய்க்குட்டி தூக்கிட்டு வந்தாங்க பாத்துக்க. சரி அதான்டா ஒரு ஒயிட் கலர் தூக்கிட்டு வந்தாங்க. அது கூட குறுக்க மறுக்க போய்கிட்டு இருந்துச்சே. ஆமா நான் அதுக்கப்புறம் அதை பார்க்கவே இல்லையா. எப்படா பார்க்க முடியும்? ஏன்டா பைய உள்ள ஏதாவது பண்ணிருக்கோம். நீ இதனால சொன்ன குறுக்க மறக்க போய்கிட்டு இருக்கு, யாரு காலையும் மிதி பற்றாம நீ சொல்லிட்டு போனியா இல்லையா? ஆமா ரொம்ப குட்டியா இருந்துச்சு, குறுக்க மறக்க போய்கிட்டு இருந்துச்சு. அதை யாரு முக்கு தண்டா தூக்கிட்டு வந்தாங்க. சரி டேய் இதை கெட்டி போடணும் ஒரு கயிறு தாடான்னு கேட்டாங்க. சரி நானும் அங்கங்க தேடி சரி பாவம் நாய்க்குட்டி தானே கெட்டி போடட்டும்னு சொல்லி அங்கங்க தேடி ஒரு கயிறு எடுத்து கொடுத்தேன்டா. அப்பமே அம்மா சொன்னாங்க அதை வெளியில கொண்டு விட்டுருங்கடான்னு. அதுக்கு மீனா நீ என்னெல்லாம் டைலாக் பேசுனாங்க தெரியுமா? ஜீவன்களெல்லாம் காக்குறது நம்ம கடமை தானே, நம்மளை நம்பிதான் கடவுளே படைச்சு விட்டுருக்காராம் அப்படின்னு 4-5 டைலாக்க சொல்லி எல்லார் மனசையும் மாத்தி வீட்டுக்குள்ள கொண்டு விட்டுட்டாங்க. என்ன ஒரு பாசக்கார அக்கா, முழுசா கேட்டுட்டு பாசக்கார அக்கான்னு பாராட்டு. சரிடா நீ கயிறு குடுத்தியா கொடுக்கலையா? கொடுத்தேன்டா. பரவாயில்ல போயிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்தேன்டா. சரி செத்து கிடந்துடா. என்னடா சொல்ற? கெட்டினது கழுத்துலடா. அம்மா என்னடா சொல்ற? கழுத்த ஒரே இருக்கு, கழுத்துக்கும் என் கட்டிலுக்கும் ஒரு முடிச்சு போட்டு விட்டு போயிட்டாங்கடா. அது இழுத்து கழுத்து இறுக்கி செத்து போச்சுடா. நீ அந்த கயிறு கொடுத்த? அப்படிதான்டா அவங்களும் கேட்டாங்க. ரொம்ப சோகமா அலைஞ்சாங்க பாத்துக்க. அந்த நாய்க்குட்டி சாவுக்கு நான் அதான் காரணமா. என் கயிறுனாலதான் அந்த நாய்க்குட்டி செத்து போச்சான். இவங்க கழுத்துல கட்டினதுனாலதான் அது சாவலியா. தயவுசெய்து அந்த டங்கிட்டு இங்க கீழே விட்டுட்டு போ. இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு இல்ல தெரியுமா? உன் பொறுப்பு பத்தி கிசா சொல்லிட்டு இருந்தா பக்கம் பக்கமா. நீ பொறுப்பா இருந்ததெல்லாம் போதும். அந்த டங்கிட்டு இங்க கீழே இறக்கி விடு. அன்னக்கிளி அன்னக்கிளி நீ சிரித்தால் நான் படிப்பேன் பாட்டு. டூட்டி முடிஞ்சு தூங்கலான்னு வந்து முடியாது போலுக்குடா. தூக்கம் இந்த வீட்டுல. அதான் சொன்ன வாடா போயிட்டு வரலாம். அடி அந்த டங்கிட்டிங்க கீழே இறக்கி விடுடி. அன்னக்கிளி ஐயோ அப்பா வேற அப்பா. டேய் அன்னக்கிளி பாட்டா எப்ப பார்த்தாலும் கோத்துல இருக்கா. அன்னக்கிளி அன்னக்கிளி. அப்பா முடியலையே முடியலையே. டங்கி டிங்கி வாட நம்ம போவோம். இந்த பார் அந்த டங்கிட்டிங்க மட்டும் நீங்க வந்து கொண்டுட்டு போன கொண்டு கிள்ளி குட்ரி. எனக்கு இது ஏதோ மெண்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கு பாத்துக்க. அப்போ நம்ம அங்க நிக்கலையாக்கா? ஆமா இன்னும் ஒத்திய காணமா ஏட்டி தமிழங்கட்டி. அவ சோகமா இருக்காளாம். எதுக்கு அக்கையா சோகமா இருக்கா? அவளுக்கு அவ புருஷன் ஞாபகம் வந்துட்டான். அவங்களுக்கு எல்லாம் புருஷன் ஞாபகம் வருது, உனக்கு என்னைக்காவது புருஷன் ஞாபகம் வருதாடி? நீங்களும் வெளிநாட்டுக்கு போங்க, எனக்கும் புருஷன் ஞாபகம் வரும். இது தேவையானே உனக்கு? பாடி அவங்கள சிரிக்கான். அவனுக்கு போறாமாங்க. சத்தியமா இது மெண்டல் ஹாஸ்பிட்டலே தான். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரகமா நிக்குது. நல்ல நேரம் விக்கி பை உள்ள அந்த விக்ரம் பை உள்ள ஒன்னையும் காணும். போதா குறைக்கு நம்மகிட்ட சில்லுவண்டுகள் நிறைய உண்டு, ஒன்னையும் காணல. எனக்கு இருக்கு பிடிச்சிருக்கா. சொல்லி முடிக்கல ஒரு பை உள்ள வந்தாச்சு. புனி குடிச்சுக்கிட்டே போற. அது ரொம்ப பெரிய சோக கதைடா. டூட்டி முடிஞ்சு வந்துக்கா தூக்கம் வருது. இது ஒண்ணு விக்கி அவமானப்படுத்திட்டாமட்டே. ஐயோ ஏக்கா நான் மீனா கிட்ட எல்லா சோக கதையும் கேட்பேன்னு நீ சொல்லுக்கா. நீ பக்கம் பக்கமா சொல்லு. ஏக்கா அந்த நாய்க்குட்டி கதையும் சொல்லிட்டியா எழுதுக்கிட்டியா? அப்போ அந்த நாய்க்குட்டி கதை உனக்கும் தெரியும். கொன்னதும் அவதான், உட்காந்து 2 நாள் அழுதுதான் அவதான். அதான் இப்ப இந்த பூனைக்குட்டி எங்க தூக்கிட்டு போறேன்னு கேட்டேன். அந்த டங்கி டிங்கி கீழே போடுடி. டங்கி டிங்கியா உங்க அக்கா பூனைக்குட்டிக்கு வச்ச பேருடா. ஓ டங்கி டிங்கி நல்லா இருக்கு மாமா. பேரெல்லாம் வைக்கிறதுல உங்க அக்காவை அடிச்சுக்க முடியாது பாத்துக்க. அன்னக்கிளி 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 நீ சிரித்தால் தான் படிப்பேன் பாட்டு. அப்பா வாங்க இப்ப வாங்க ரெஸ்ட் வாங்க. ஏன்னா எனக்கு தான்டா தெரியுது. அக்கா நோக்கா படுத்துற இந்த உங்க அப்பா கூட்டிட்டு போடா. சரிங்கம்மா. அப்பா வாங்கப்பா. நான் கூப்பிட்டது என்னடாச்சு? ஓத வாங்கிடாது போடா, நான் வரமாட்டேன். எங்க கூப்பிட்டு இருக்கான்? அன்னக்கிளி முக்கியமான கேசுடா, நீங்க வந்ததாண்டா முடியும். நீ யாரு பொண்ணு தெரியாது வாங்கடா. இரு அப்பா உள்ள விட்டுட்டு வரேன். இப்ப வாங்கப்பா. இல்லடா நான் இன்னைக்கு உங்க அம்மாவை கூட்டிட்டு சினிமா தேட்டருக்கு போறேன். அன்னக்கிளி வா நம்ம தேட்டருக்கு பைக்கில் போலாம். இன்னைக்கு உங்க அப்பா என்கிட்ட ஓத வாங்க போறாவ நினைக்கிறேன். என்னங்கம்மா அப்ப மத்த நாளும் கரெக்டா தான் இருப்பாங்க. அப்ப வாங்கப்பா வந்து தூங்க வாங்க வாங்க. அதனால விட்டுக்கிட்டு இருக்கேன். பண்ற சேட்டையை பாரு. அன்னக்கிளி அன்னக்கிளி என்ன ரொம்ப நித்துடுத. என் மனசு உடஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்ணுத? என் மனசு சாந்தமாகணும். ஐ லவ் யூ சொல்லுத. இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பே இல்லடா. அப்பவே வச்ச அக்கா இதையே சொல்லிக்கிட்டு இருக்காளே எதுக்குக்கா? இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு இல்லடா. நான் போறேன். இன்னைக்கு அந்த பூனைக்கு மண்டை குத்து புடிச்சு போச்சு. வாடா அந்த விக்கி வரேன். நான் வரல. இருடா அக்கா உள்ள போயிருக்கா வரட்டும், அது என்னன்னு பாத்துட்டே போலாம். டங்கி டிங்கி
ஏதோ குளிப்பாட்டுற சத்தம் கேக்குது. அதான் அந்த டைம் நீங்க குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கதா இருக்கும். ஏங்க போய் சாப்பிட்டு பாடுங்க. ஏமா செம்மலி மாமாக்கு ஏதாவது வயிற்றுக்கு கொடு. ஒன்னும் சாப்பிட்ட மாதிரி தெரியல. எப்போ வாங்க, நான் சாப்பாடு வச்சு தரேன், வாங்கப்பா. இல்லடா, நான் இன்னைக்கு அம்மா கையால மட்டும்தான் சாப்பிடுவேன். அன்னைக்கு எனக்கு உன் கையால தான் வேணும். செம்மலி அந்த அதை எடுத்துட்டு வாமா போ. சரிங்க அத்தை. ஒழுங்கா சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுங்க, சரியா? நீ சொன்னா அதை மட்டும்தான் நான் செய்வேன். சரி, நான் போய் தமிழக்கா பாத்துட்டு வரேன். ரொம்ப சோகமா இருந்தாலும் நான் என்னன்னு பாத்துட்டு வரேன். அப்ப நான் கூப்பிட்டு நீ வரமாட்டியா? நீ இன்னைக்கு அவங்கிட்ட மீதி தான் வாங்க போற. இல்லடா, நான் வரேன்னு சொல்றேன்டா. நீ 2 பேரும் வரணும்டா. இல்ல, நான் வரல, நீ போ. வாங்கடா வாங்கடா, வார 2 பேரும் வரணுமா? அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும், சும்மா கடை. அவன் நேத்து காலையில போயிட்டு இப்பதான் வந்திருக்கான். நீ ஒருத்த அந்நியத்துக்கு ரொம்ப தாண்டா பாசமா இருக்க. உனக்கு நேத்தும் லீவு, இன்னைக்கும் லீவு. இன்னைக்கு என்னடா வேலை பார்க்க கூட்டு போற? ஏதோ தேட்டர்ல பிரச்சனையாண்டா, நான் தான் போகணுமா பத்துக்க. அந்நியத்துக்கு உனக்கு மட்டும் தாண்டா இப்பெல்லாம் வேலை வருது. அதானே உனக்கு செட் ஆகாத விளையாடா வந்துட்டு இருக்கு. அதான் இட்லி பாரு, 2 அண்ணன் இருக்கீல, வாங்கடா. மாப்பிள்ளைங்க உங்க தான் சுத்துவாரு. இன்னைக்கு அவன் மௌனம் 2 பேரும் வெளியிலே விட மாட்டேக்கானுவன். ஓ, மருமக்கம்மா 2 பேரும் அரசு பண்ணி வச்சிருக்கானுல. ஆமா, அந்த பையன் இன்னைக்கு 2 பேரும் வெளியிலே விட மாட்டேக்கானுவன். இந்த பையனை பார்த்தா நான் அந்த பையன் 2 மேல காஞ்சிட்டு இருந்துடா. அது இவங்க அசால்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. காய்ச்சல் இருந்த பையனுக்கு அது இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அறிவு கடை உனக்கு. உங்க வீட்டு மாப்பிள்ளைங்க காணும், அதுல தெரிஞ்சுக்க வேண்டாம். விக்கி வா, போய் பார்த்துட்டு வந்துடலாம். நீயும் வர வாடா. நான் வாரேன், ஆனா நான் கூப்பிட்டதுக்கும் நீங்க 2 பேரும் வரணும். சரி வரோம். சரி வா, கிளம்பு. ஏமா, ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வரமா. இருடா, அப்பா தூங்க வச்சுட்டு வரேன். என்ன நீ ரொம்ப சோகமா வரீங்க? தங்கி திங்கிய காணும். தூக்கிட்டு போகும்போதே எனக்கு தெரியும். ஐயா, என் மருமக இருக்கு சோகமா இருக்கா? என் தங்கமே, என் தங்க புள்ள எதுக்குமா ரொம்ப சோகமா இருக்க? நான் ரொம்ப சோகமா இருக்கேன். அதான் தங்கம், எதுக்குமா சோகமா இருக்க? அது ஒரு பெரிய சோகக்கதை. நான் ரொம்ப சோகமா இருக்கேன். அதாண்டி, ஏன் சோகமா இருக்க? ஐயோ, அதை எப்படியா வாயால சொல்லுவேன்? உன் வாயால தான் சொல்லணும், சொல்லி தோல. இல்ல, உன் சோகக்கதையை நீ தானே உன் வாயால தான் சொல்ல முடியும். அதான். அட பாவி மீனா குட்டி, உனக்கு ஆஸ்காரே கொடுக்கலாம் முடி. அட பாவி, என்னமோ கண்ணீர் வடிக்கிறா. அட்டி, உனது விக்கி போய் ரொம்ப நக்கல் படுதான், விடாத. ஃபண்டேன்னு வச்சுக்க. ஆனந்தியா, இங்க வாய. வர முடியாது, வந்த நீ மண்டையில கொட்டுவேன். சச்ச, உன்ன போய் கொட்டுவானுங்க வாய. அது எப்படி கண்ணீர் ரெடியா இருக்குது? அதெல்லாம் அப்படிதான். மீனா, உன் சோகக்கதை சொல்லு மீனா. குட்டி தான் குட். பூனை என்னடி பண்ணுன? டங்கி டிங்கி என்ன பண்ணுன? அட பாவமே. மாமியாரே, என்னடி டங்கி டிங்கிக்கு என்னாச்சுது? அது ஒரு ரொம்ப சோகக்கதை மாமியாரே. என்ன சோகக்கதை? சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். சொல்லித்தானே ஆகணும். பெரிய சோக கதையா இருக்கும் உங்களுக்கு. என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு இல்லைன்னு என் தங்கி டிங்க எடுத்துக்கிட்டு குளிப்பாட்டலான்னு கொண்டுட்டு போனேன். சரி. நீ பொண்ணு தர, நீ சரின்னு சொல்லல. சரி. நீ சொல்லல. சரி, நான் சொல்லல பாரு, சொல்லிடுறேன். சரி. என்னங்க? சரி சொல்லி. ஒழுங்கதான் கேளமுடா. சரி. இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு கிடையாது. நம்ம வீட்டுக்கு ஒரு வாயில்லாத ஜீவன் வந்திருக்க. அதுக்கு கை கால் கிடையாது. அதை நாம தான் பராமரிக்கணுங்கிற பொறுப்பு இந்த வீட்டுல ஒருத்தருக்கு கூட உருப்படியா கிடையாது. நீ என்கிட்ட கொட்டு வாங்காம போயிட மாட்ட, பாத்துக்கிட்டே இரு. கொட்டுவோம், கொட்டுவான். கொட்டு பாப்போம். உன் ஆங்கில கொட்டு போட. அவருக்குள்ள ஒண்ணுமா நடிக்க தெரியாதுமா? அப்புறாணி உங்க 2 தள்ளி மட்டும் தீக்க முடியாது போலுக்க. சரிக்கா சரிக்கா, எங்க நீ சொல்லுக்கா. எங்கடா என் சோக கதை நீங்க சொல்ல விடுவீங்க? நீ சொல்லு. அந்த வாயில்லாத ஜீவனை இங்க யாருமே பராமரிக்கிறதே கிடையாது. அதனால நான் அதை குளிப்பாட்டலான்னு எடுத்துட்டு போனேன். குளிப்பாட்டினேன். ஷாம்பு, சோப்பு, மஞ்சள் எல்லாம் போட்டு குளிப்பாட்டினேன். சரி. மாமனார் மட்டும் தான் கூட்டு. சரிக்கா சரிக்கா, சரிங்க நீ. எல்லாரும் கூட்டு, என் புருஷனை தவிர. குளிப்பாட்டினா அது அப்படியே ஆடிக்கிட்டு குளிர்ல அப்படின்னு நடிஞ்சுக்கிட்டே இருந்தது. அத ஒரு துண்டு எடுத்து துடைக்க வேண்டியதுனே. துண்டு எடுத்து துடைக்கணுமா? துண்டு எடுத்து துடைக்கணுமா? அப்ப நீ என்னடி பண்ணுன? புனிஞ்சிட்டேன். எத? பூனையதான். மன்னிக்கணும், பூனல தங்கி திங்கிய. புனிஞ்சிட்டியா? கிஷோர், எங்க போகணியா? வந்துடா. ஓட செய்த நீ எந்த சில்லாக்கு போனாலும் சரி, ஒன்னனுக்கு நான் விட மாட்டேன். அன்னக்கிளே அன்னக்கிளே. சப்போ, இது குடும்பமான கேக்க இல்ல தெரியாம தான் கேக்க? இது குடும்பமான கேக்க?